श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. பராசர பட்டருடைய வைபவத்தைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 5 வயது சிறு பிள்ளையாக இருந்த பராசர பட்டர் தன் திருத்தகப்பனாரான குலத்தாழ்வானிடத்தில் சிறுமா மனுஷன் என்னும் பதத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டபோது அதற்கு குலத்தாழ்வான் பதிலாக பகவத் ராமானுடைய காலத்தில் எழுந்திருந்த பெரியோர்களுடைய சரித்திரங்களை எடுத்து காண்பிக்கிறார். எப்பொழுதுமே ஞானத்தில் தான் பெருமை, ஞானத்தினால் மட்டும்தான் பெருமை, ஞானத்தினால் தான் பெரியோர்கள். பகவத் பக்தியில் ஆழங்கால் பட்டிருந்து நல்ல ஞானத்தை அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியோர்கள். அவர்கள் எல்லா விதத்திலும் நமக்கு வணங்கத்தக்கவர்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசனுடைய சரித்திரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது சுவாமி தேசிகன் திருவரங்கத்தில் எழுந்தொழிருந்த காலத்தில் வேறொருவர், அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேராத ஒருவர் வேதாந்த தேசிகனிடத்தில் விதண்டாவாதம் செய்வதற்காக வந்தார், வாக்கியார்த்தம் சொல்வதற்காக வந்தார். சுவாமி தேசிகனும் அனாவசியமான வாக்கியார்த்தங்களில் எல்லாம் தன்னுடைய காலத்தை செலவழிப்பதில்லை. ஒரு சிலர் பாருங்களேன், எதற்கெடுத்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள், எதற்கெடுத்தாலும் அவர்கள் வாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஆர்கியூமெண்ட் என்கிறோம் அல்லவா. நமக்கு சில விஷயங்கள் சாதிக்க முடியாது, இதனால் ஒரு விதமான பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு அதனால் பேசுவதில் என்ன பிரயோஜனம்? ஒன்று நடந்து முடிந்த விஷயங்களை குறித்து பேசுவது, மற்றொன்று நமக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை குறித்து பேசுவது, இப்படித்தான் உலகத்தில் பேச்சுக்கள் பரவிவிட்டன. எப்படியும் இவர் விதண்டாவாரம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவரான சுவாமி தேசிகன் எதற்கும் ஒன்றும் இசைந்து கொடுக்கவில்லை. இருக்கட்டுமே, பரவாயில்லை, என்னிடத்தில் ஒரு வாதம் செய்ய வேண்டியதுதானே என்பதாக சொல்லிவிட்டார். சரி, வாதம் ஆரம்பிக்க வேண்டிய சமயம். அந்த வாதம் பொய்ய வந்தவர் மிகவும் ஆர்ப்பாட்டத்துடன் அகங்காரத்துடன் வாதம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் எழுந்தொழிக்கிறார். அந்த மண்டபத்திற்கு சுவாமி ஸ்ரீ தேசிகன் எழுந்தொழிகிறார். சுவாமி தேசிகனுடைய ஆகிருதி என்றால் அவருடையதான வடிவம், உருவம் சற்றே குள்ளமாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது. நாம் நேரே பார்க்கவில்லை, சித்திரத்தில் தானே சுவாமியுடைய வடிவழகை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம், அர்ச்சாவதாரத்தில் தானே சேவிக்கிறோம். இது பெரியோர்கள் அருளி செய்யக்கூடிய ஒரு ஐதிஹ்யம். சுவாமி தேசிகன் உயரம் சற்று குறைந்தவராக எழுந்தொழிகிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் இந்த வாதம் செய்ய வந்தவர் சொல்லுகிறார், ஓ ஆகாரோ ஹ்ரஸ்வஹா என்று அகங்கார பிரயுக்தமாக கர்வத்துடன் ஆகாரோ ஹ்ரஸ்வஹா என்று சொன்னார். என்ன பொருள் தெரியுமா? ஆகாரம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் உருவம் என்பதாக பொருள், ஹ்ரஸ்வஹா என்றால் குள்ளம் என்பதாக பொருள். இந்த குள்ளரா என்னிடத்தில் வாதம் செய்ய வந்திருக்கிறார். நெடுநெடு என்று ஆஜார் பாகுவாக அப்படி கம்பீரமாக ஒருவர் வருவார் பார்த்தால், இப்படி குள்ளமாக ஒருத்தர் வருகிறாரே, இந்த குள்ளந்தானா என்னிடத்தில் வாதம் செய்ய போகிறார் என்னும் அலட்சிய பாவனையுடன் அந்த வாதியானவர் ஆகாரோ ஹ்ரஸ்வஹா என்று தேசிகனை கேலி செய்தார். சுவாமியோ அமைதியோ வடிவெடுத்தவர். ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த மகான்களுடையதான மனோபாவம் இது. அவர்கள் ஒருபொழுதும் ஆத்திரப்படவே மாட்டார்கள். அதைத்தான் தேசிகன் பலமுறை அருளி செய்கிறார், என்னுடைய மனது காமக்ரோதங்களினால் ஒருபொழுதும் கலக்கப்படாது. ஏனென்றால் எதிராஜருடைய திவ்ய பரிமளம் மிக்கதான அந்த உபதேசங்கள் என் மனதில் நினைந்திருப்பதால் என்னுடைய மனது தெளிந்திருக்கிறது என்று அருளி செய்கிறார். இதை விட ஒரு பெருமை வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். ஆகாரோ ஹ்ரஸ்வஹா, ஓ இந்த குள்ளனா, இந்த குள்ளன்தான் என்னிடத்தில் வாதம் செய்ய போகிறானா என்று அவர் அலட்சிய பாவனையுடன் பேசும்பொழுது சுவாமி தேசிகன் அமைதியின் திருவுருவமாக அமைதியை விடுவித்து வந்தவராக சொன்னார். ஆகாரஸ்ய ஹ்ரஸ்வத்வம் கதம் சித்தியது. இது அழகான சம்ஸ்கிருதம். அவர் சொன்னதுடைய அர்த்த விசேஷத்தை அந்த வார்த்தையை கொண்டு அவரை மடக்கினார். ஐயா, ஆகாரம் குள்ளம் என்று சொல்லுகிறீரே, தாங்கள் சம்ஸ்கிருதம் அறிந்தவரா, மொழியியல் வல்லுநரா, மொழியினுடைய மேதாவி, மொழியில் நன்கு அறிந்தவன், வாதம் செய்ய வந்திருக்கிறேன் என்றெல்லாம் இருமாப்புடன் சொல்லுகிறீரே, ஆகாரத்திற்கு எப்படி ஹ்ரஸ்வம் ஏற்படும்? இங்கே சற்றே கூர்ந்து பாருங்கள். சம்ஸ்கிருதத்தில் ஹ்ரஸ்வம் என்றால் குரில் என்பதாக பொருள், தீர்க்கம் என்றால் நெடில் என்பதாக பொருள். ஹ்ரஸ்வம் குரில், தீர்க்கம் நெடில். இப்பொழுது
அ என்ற ஒரு எழுத்து ஒரு மாத்திரை கணக்கு சொல்லுகிறோம் அல்லவா? அ என்பதாக சொல்லும் பொழுது அது குரில், ஆ என்று சொல்லும் பொழுது அது நெடில். அகார, ஆகார, இகார, ஈகார, உகார, ஊகார அந்த எழுத்தை குறித்து பேசும் பொழுது அ என்றால் அகாரம், ஆ என்றால் ஆகாரம். அதாவது ஆ என்னும் எழுத்து, ஆ என்னும் எழுத்து, இ என்னும் எழுத்து, ஈ என்னும் எழுத்து, இதை குறித்து எப்படி விவகாரம் செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றால் அகாரம், ஆகாரம், இகாரம், ஈகாரம் என்று சொல்ல வேண்டும். எனில் அ என்பது அகாரம், ஆ என்பது ஆகாரம் இல்லையா? அப்பொழுது அ என்பது குறில் ஹ்ரஸ்வம், ஆ என்பது நெடில் தீர்க்கம். வேகமாக சொல்லுவதனால நீங்கள் மறந்து விடாதீர்கள், ரொம்ப அழகான விஷயம் இது. அ என்பது குரில், அது ஹ்ரஸ்வம், ஆ என்பது தீர்க்கம், அது நெடில். எனில் ஆகாரம் என்று சொன்னால் ஆ என்ற எழுத்து, அதாவது ஆ என்ற எழுத்து சொன்னால் இரண்டு மாத்திரைகளுக்கு மேலாக உச்சரிக்கும் பொழுது அப்போது அது என்ன? தீர்க்கம் தானே, நெடில் தானே, அதில் குரில் எப்படி வரும்? அதாவது தேசிகனுடைய உருவ அமைப்பை கிண்டல் கேலி செய்தவராக அந்த வாதியானவர் ஆகாரோ ஹ்ரஸ்வஹா என்று சொல்ல, தேசிகன் அதற்கு பதிலுரைப்பவராக ஆகாரஸ்ய ஹ்ரஸ்வத்வம் கதம், ஐயா நீர் சம்ஸ்கிருதம் அறியாதவராக இருக்கிறீரே, ஆ என்று சொன்னாலேயே அது தீர்க்கம் தானே, அது ஹ்ரஸ்வம் இல்லையே, தாங்கள் தீர்க்கத்தை ஹ்ரஸ்வம் என்பதாக சொல்லுகிறீரே, இதுவே தெரியாத தாங்கள் என்னிடத்தில் எப்படி வாதம் புரிய போகிறீர்கள் என்பதாக இந்த கேள்வி அவர் சொன்ன வார்த்தையை கொண்டே அவரை மடக்கினார். அப்பொழுது தான் கர்வம் கொண்டிருந்ததான அந்த பண்டிதர் தலை தாழ்ந்தது. ஆஹா, நம்மை இப்படியே கிடுக்கி இப்படி போட்டாரே தேசிகன், இவரிடத்தில் இன்னமும் நாம் வாதம் செய்து விட்டோம், நிச்சயம் நமக்கு தோல்விதான் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எதற்காக இந்த கதை வந்தது? பராசர பட்டர் தன் திருத்தகப்பனாரான கோலத்தாழ்வானிடத்தில் ஒரு நாள் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஆழ்வானவழி செய்யக்கூடிய பதில் நெடுமார்க்கடிமை பதிகத்தில் சிறுமா மனுஷர் என்னும் வார்த்தையில் வரும்போது சிறுமனிதர் மாமனிதர் என்பதாக இரண்டும் விபரீதமாயிற்று. சிறு என்றால் சிறியவர், மா என்றால் பெரியவராயிற்று. இவை இரண்டும் ஒன்றாக சேருமா என்றால் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் உருவத்தில் இளையவராக இருந்தால் கூட அவர்கள் ஞானத்தில் பெரியவர்கள், ஞானத்தில் மகா மேதாவிகள். அந்த ஞானத்தினால் தான் அவர்களுக்கு பெருமையானது உண்டாகிறது என்பதற்காக இரண்டு திருஷ்டாந்தங்களை சொன்னோம், இரண்டு உதாரணங்களை காண்பித்தோம். ஒன்று ஆச்சரியமான பராசர மகரிஷிக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் நடைபெற்றதான ஒரு சம்பவம். மற்றொன்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம். கூரத்தாழ்வான் எடுத்துக்காட்டிய உதாரணத்தின் மூலமாக எம்பார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், வங்கீபுரத்து நம்பிகள் மற்றும் வருக நம்பிகள் முதலானவர்கள் சிறுமா மனுஷர்களாகத்தானே திகழ்ந்தார்கள் என்பது இது பக்தருடைய மேதாவிலாசத்திற்கு அற்புதமான ஒரு சான்றாக திகழ்கிறது. இது போன்ற அநேக விதமான ஐதிஹ்யங்கள் நம்முடைய குரு பரம்பரைகள் கொட்டி கிடக்கின்றன. மாபெரும் நிதியாகத்தான் அவைகள் நமக்கு திகட்டாத நாம் அதை அனுபவிக்க திகட்டாத தேனமுதாய்த்தான் தித்தித்துக் கொண்டிருக்கின்றன. நமக்குத்தான் நேரமில்லை, காலமில்லை, ஏதேதோ சொல்லிக்கொண்டு நாம் அதனுடையதான காலத்தை கழித்து வருகிறோம். ஒரு நாள் 5 வயது பிள்ளையான இந்த பராசர பட்டர் திருவரங்கத்தின் வீதிகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஏனைய பிள்ளைகளுடன் சேர்ந்து அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் என்றால் விளையாடுவது வழக்கம் தானே, சகஜம் தானே. அதுவும் கீழே பார்த்தோம் அல்லவா, திருவரங்கத்தில் விளையாடும் பிள்ளைகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு? அதுவும் பராசர பட்டரை போன்ற மகான்கள், அவர்கள் சிறுமா மனுஷர்கள். ஏன் இந்த இடத்தில் பட்டரை கூட நாம் திருஷ்டாந்தமாக காண்பிக்கலாம். பராசர பட்டரே சிறுமா மனுஷராக பெருமை பெற்றவராகத்தானே திகழ்கிறார். 5 வயது பிள்ளை தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வீதி வழியாக ஒருவர் பல்லாக்கில் வருகிறார். சர்வஜ்ய பட்டர் வந்தார், சர்வஜ்ய பட்டர் வந்தார் என்று அவருக்கு கட்டியம் கூறிக்கொண்டு பல்லாக்கை சுமந்து வருகிறார்கள். ஆம், அவர் சர்வஜ்ய பட்டராம். சர்வஜன் என்றால் என்ன பொருள்? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். பல்லாக்கில் ஒருவர் வருகிறார், ஏனையவர்கள் அந்த பல்லாக்கை சுமந்து வருகிறார்கள். பின்புறமும் பல சிஷ்யர்கள் ஒன்று திரண்டு கொண்டு
பல்லாக்கில் பவனி வரக்கூடிய பெரியவருக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது சர்வஜ்ய பட்டர் வந்தார், சர்வஜ்ய பட்டர் பராக், யத்சரிகை சுவாமி யத்சரிகை, சர்வஜ்ய பட்டா யத்சரிகை. இது பராசர பட்டருடைய காதுகளில் விழுகிறது. என்ன இது? எந்த இடத்தில் என்ன நடைபெறுகிறது? கூரத்தாழ்வான், எம்பார், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், கிடாம்பியாச்சான், இப்படி மகாமேதாவிகள், சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியர்கள், எம்பெருமானாருடைய பிரிய சிஷ்யர்கள், இவ்வளவு பெரியோர்கள் மகான்கள் இந்த தெருவில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இத்தகைய பெரியோர்கள் இந்த தெருவில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் சர்வஜ்ய பட்டர் என்று பெயர் கொண்டு எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் என்று விருதங்களை சொல்லிக்கொண்டு கட்டியங்களை சொல்லிக்கொண்டு பவனி வருகிறாரே, இது அடாது, இது தகாது, இது எப்படி தகும்? மகான்கள் எப்பொழுதுமே தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது இல்லை. மகான்கள் எப்பொழுதுமே தங்கள் பெருமையை மற்றவர்கள் பேசுவதை விரும்புவதே இல்லை. மகான்கள் எப்பொழுதுமே தன்னடக்கத்துடன் தான் இருப்பார்களை தவிர்த்து தற்பெருமை பேசிக் கொள்பவர்கள் இல்லை. அது போன்ற பெரியோர்கள் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த மாபெரும் வீதியிலே ஒருவர் தன்னடக்கமில்லாமல் தனக்கு வேண்டியவர்களை கொண்டு கட்டியம் சொல்லிக் கொண்டு பல்லாக்கில் பவனி வருவதா? வரட்டும், அவரையும் ஒரு பிடிபிடிப்போம் என்று நினைத்துக் கொண்டு பராசர பட்டர் அந்த பல்லக்கு அருகில் வரும் வரையிலும் காத்து கொண்டிருந்தார். பல்லக்கும் பட்டருடைய அருகில் வந்து சேர்ந்தது. அப்பொழுது 5 வயது பிள்ளையான பட்டர் இந்த பல்லக்கில் இருந்தவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரே, கேட்ட மாத்திரத்தில் அந்த பல்லக்கில் அமர்ந்திருந்தவர் நிலை குலைந்துத்தான் போனார். 5 வயது பிள்ளை கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகில் என்ன நடந்திருக்கும்? பட்டருடைய மேதாவிலாசத்தை நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். சிறுமா மனிதரின் பெருமையை நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓர் அறிவிப்பு.